Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கான ஃபார்மை ஃபில் பண்றது எப்படினோ அது மட்டும் இல்ல புதிய அக்கவுண்ட் ஓபன் பண்ண என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் அக்கவுண்ட் ஓப்பனிங் ஃபார்மை ஃபில் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுக்கு என்னென்ன தேவை அதை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏதாவது 2 டாக்குமெண்ட் நமக்கு தேவை. இப்போ ஆதார் கார்டோ இல்லை வாட் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், இப்படி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டோ, அதுக்கப்புறம் அதுக்கு கூட பேன் கார்டு கம்பல்சரி. இப்படி பேன் கார்டு, ஆதார் கார்டு இல்லைன்னு சொன்னால் பேன் கார்டு, வாட் ஐடி, இப்படி ஏதாவது 2 டாக்குமெண்ட்டை வச்சுக்கோங்க. ஆனால் எந்த டாக்குமெண்ட் கொடுத்தாலும் பேன் கார்டு கம்பல்சரியாக கொடுக்கணும். இப்போ உங்ககிட்ட பேன் கார்டு இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பேன் கார்டை அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ண ரெசிப்ட் இருக்கும்ல, அதை வச்சு கூட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி எந்த ஐடி ப்ரூஃபை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதில் ஜெராக்ஸும் வச்சுக்கோங்க, ஒரிஜினலும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அந்த மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க என்னெல்லாம் வச்சுருக்கணும்னா ஆதார் கார்டு ஒரிஜினலும் வச்சுருக்கணும், ஜெராக்ஸும் வச்சுருக்கணும். கூடவே என்னென்னா ஸ்கூலில் தருவாங்க போனஃபைட் சர்டிஃபிகேட், அது ஸ்கூல்லேருந்து கேட்டு வாங்கி கொண்டு கொடுத்தா போதும். இப்படி போனஃபைட் சர்டிஃபிகேட்டும் ஆதார் கார்டும் அடுத்து உங்கள் 2 ஃபோட்டோ வச்சுருந்தா போதும். அதுக்கப்புறம் கார்டியனாக நீங்கள் ஒருத்தங்களை சேர்த்துப்பீங்க. இப்போ மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கார்டியன் கண்டிப்பாக வேணும். அது அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி யாராக வேணாலும் இருக்கலாம். அவங்களோட ஆதார் கார்டும் பேன் கார்டு, ஜெராக்ஸ் அண்ட் ஒரிஜினல் வச்சுருக்கணும். அப்புறம் என்னென்னா இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கணும். இனி இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்மை ஃபில் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மில் பாருங்கள் டேட்டு, என்னைக்கு நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறீங்களோ அன்னைக்குள்ள டேட் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் பிரான்ச் நேம், இது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எழுதுங்க உங்கள் பிரான்ச் நேம், தெரியலைன்னா அந்த காலத்தை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ்னு இருக்குல்ல, அதுக்கு கீழே நேம் இருக்கு பாருங்கள், நேமில் உங்கள் நேம் என்டர் பண்ணணும். அதாவது யாருக்கு பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அவங்களோட நேமை எழுதணும். அதில் ஃபஸ்ட்டு 3 பாக்ஸில் நீங்கள் மிஸ்டரா, மிஸ்ஸா, இல்லை மிஸ்ஸஸா, இப்படி ஏதோ அதை நீங்கள் அந்த டைட்டிலை போட்டுக்கணும். போட்டுட்டு அடுத்து உங்கள் நேமை கரெக்டாக எழுதணும். இந்த நேம் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஐடி ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அதை பார்த்து அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் மேடன் நேம், இது பெண்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மட்டும் கவனிங்க. இந்த பெண்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, அந்த மேரேஜுக்கு முன்னாடி ஒரு நேமாக இருக்கும், மேரேஜுக்கு அடுத்து இன்னொரு நேம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மேரேஜுக்கு முன்னாடி உங்கள் நேமுக்கு கூட உங்கள் அப்பா நேமை சேர்த்துப்பீங்க. அடுத்து மேரேஜுக்கு அப்புறம் உங்கள் நேமுக்கு கூட ஹஸ்பண்ட் நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்க, இப்படி ஏதாவது உங்கள் நேமில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மேடன் நேமில் என்டர் பண்ணுங்கள். இது உங்கள் நேமில் எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே நேம் தான் அப்படின்னு சொன்னால் இதில் என்டர் பண்ண வேண்டாம், அந்த காலத்தை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் டேட் ஆஃப் பர்த், இதில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணுங்கள். அடுத்து ஜெண்டர், நீங்கள் மெயிலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ், உங்களுக்கு மேரேஜ் ஆச்சுன்னா மேரிடை டிக் பண்ணுங்கள், மேரேஜ் ஆகலைன்னா அன்மேரிடை டிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் நேம் ஆஃப் ஃபாதர், மதர், ஸ்பவுஸ். இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்பவுஸை டிக் பண்ணிவிட்டு உங்கள் ஹஸ்பண்டோட நேமை என்டர் பண்ணுங்கள். இது மேரேஜ் ஆகலை அப்படின்னு சொன்னால் ஃபாதர் இல்லைனா மதரோட நேமை என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் நம்பர் ஆஃப் டிபெண்டன்ஸ், இப்போ உங்களை நம்பி உங்கள் சேலரியை நம்பி யாராவது இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வைஸாக இதில் எழுதுங்க. அப்படி இல்லைன்னா அதை ஃபில் பண்ண வேண்டாம், அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் இலிட்ரேட்னா படிக்கலைன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் படிக்கலைன்னா எஸ் ஆப்ஷனை டிக் பண்ணுங்கள், படிச்சிருந்தீங்கன்னா நோ ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. இப்போ படிக்கலைன்னு எஸ் ஆப்ஷனை நீங்கள் டிக் பண்ணீங்கன்னா இல்லை பாருங்கள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இருக்குது, இது உங்கள் உடம்புல உள்ள மச்சம், தழும்பு, இப்படி ஏதாவது ஒன்று இல்லை என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள் நேம் ஆஃப் கார்டியன், இப்போ நீங்கள் மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் இந்த காலத்தை ஃபில் பண்ணணும். இப்போ மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கார்டியனை அப்பாயிண்ட் பண்ணணும், அந்த கார்டியனோட நேம் எழுதணும். இப்போ அம்மா, அப்பா யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்களோட நேம் எழுதணும். அடுத்து ரிலேஷன்ஷிப்பு, அவங்க என்ன ரிலேஷன் சொல்லிட்டு எழுதணும். அதுக்கப்புறம் பாருங்கள் நேஷ்னாலிட்டி, இந்தியன்னா இந்தியனை டிக் பண்ணுங்கள், இல்லை அதர்னா அதர்ஸை டிக் பண்ணிவிட்டு அந்த கண்ட்ரி நேமை என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆக்குபேஷன் டைப்பு, இது உங்களோட தொழில், நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் ஹவுஸ் ஒய்ஃபை செலக்ட் பண்ணுறேன், நீங்கள் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் மந்த்லி இன்கம், இதில் உங்கள் மந்த்லி மாத வருமானத்தை என்டர் பண்ணுங்கள். அடுத்து நெட்வொர்த்து,
இது வந்து ஒரு வருஷத்துல நீங்க சம்பாதிக்கிற பணம், அப்புறம் உங்க மொத்த சொத்துக்களோட மதிப்பு, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட், இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு கடன் இஎம்ஐ எல்லாம் போக மீதி ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கிடைக்குமோ அதை வந்து இதில் என்டர் பண்ணுங்க. அது வந்து கரெக்டாக எழுதணும்னு கிடையாது, ஒரு தோராய மதிப்பா என்டர் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் பாருங்க ரிலீஜியன், நீங்கள் ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா அதை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து கேட்டகரி, நீங்கள் ஜென்ரலா இல்லை ஓபிசியா எஸ்சியா ஏதோ அதை செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க பர்சன் வித் டிசபிலிட்டி, இது வந்து உங்கள் உடம்புல ஏதாவது குறைபாடு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அப்படி இருக்குன்னா எஸ் ஆப்ஷன் டிக் பண்ணுங்க, இல்லைன்னா நோ ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்குன்னு எஸ் ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணீங்கன்னா இல்லை வந்து பாருங்க விஷுவலி இம்பேர்டா இல்லை டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டான்னு கேட்டிருக்காங்க. விஷுவலி இம்பேர்டு அப்படின்னா பார்வை குறைபாடு சம்மந்தமாக உள்ளது, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னா மாற்றுத்திறனாளி. இதில் நீங்கள் ஏதோ அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இப்போ வந்து நீங்கள் 10க்கு கீழே அப்படின்னு சொன்னால் பிலோ எஸ்எஸ்சியை டிக் பண்ணுங்கள், இல்லை 10th படிச்சிருக்கீங்கன்னா எஸ்எஸ்சியை டிக் பண்ணுங்கள், இல்லை 12th படிச்சிருக்கீங்கன்னா ஹெச்எஸ்சியை டிக் பண்ணுங்கள், இல்லை ஏதாவது டிகிரினா கிராஜுவேட், அதோட அதுக்கு அடுத்த டிகிரினா போஸ்ட் கிராஜுவேட், அப்படி ஏதோ நீங்கள் அதை டிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் ஆர்கனைசேஷன் நேம், இப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனோட நேம் எழுதுங்க. அடுத்து டெசிக்னேஷன் ஆர் ப்ரொஃபஷன், இப்போ நீங்கள் என்னவா வேலை பார்க்குறீங்க, இல்லை டீச்சரா ஸ்டாஃபா கிளர்க்கா இப்படி ஏதோ அதை என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ், இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன டைப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை என்டர் பண்ணுங்கள். இப்போ பிஸ்னஸ் பண்ணலைன்னா அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் ப்ளீஸ் டிக் த அப்ளிகேபிள் பாக்ஸ்னு கொடுத்து பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன் இல்லை ரிலேட்டட் டு பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன் இல்லை நன்னான்னு கேட்டிருக்காங்க. இப்போது நீங்கள் இந்தியாவுக்கு வெளியில், இந்தியாவுக்கு உள்ள கிடையாது, இந்தியாவுக்கு வெளியில அரசியல் சார்ந்த ஏதாவது ஒரு துறையில இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்த பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சனை வந்து டிக் பண்ணுங்க. இந்த ரிலேட்டட் டு பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன் அப்படின்னா நீங்க அரசியல் சார்ந்த ஏதாவது ஒரு துறையில இருக்கவங்களோட ரிலேட்டிவா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பாக்ஸை டிக் பண்ணுங்க. இது வந்து இந்தியாவுக்கு வெளியில, ஸோ இந்தியாவுக்கு வெளியில இருந்தா மட்டும்தான் இப்படி டிக் பண்ணணும். இல்லைன்னு சொன்னா இந்த நன் ஆப்ஷனை வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க ISO 3166 கண்ட்ரி கோட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ரெசிடென்ஸ், நீங்க இப்போ இந்தியாவில் தான் ஃபுல்லா ரெசிடென்ட் ஆகி இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்திய கோட் நம்பர் IN சொல்லிட்டு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க பிளேஸ் அல்லது சிட்டி ஆஃப் பர்த்னு இருக்கு, இதுல உங்க இடத்தை என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க சிட்டிசன்ஷிப்பு, இல்லை வந்து இந்தியன்னா இந்தியன் சொல்லிட்டு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க கண்ட்ரி ஆஃப் டேக்ஸ் ரெசிடென்ஸ் இன் இந்தியா ஒன்லி, நாட் இன் எனி அதர் கண்ட்ரி ஆர் டெரிட்டரி அவுட் சைடு இந்தியா. நீங்கள் இந்தியாவில் தான் டேக்ஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இல்லை எஸ் ஆப்ஷன் டிக் பண்ணுங்கள். இல்லை அதர் கண்ட்ரிக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறீங்கன்னா இல்லை நோ ஆப்ஷனை டிக் பண்ணுங்கள். நோ ஆப்ஷனை டிக் பண்ணிங்கன்னா FATCAன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டியது இருக்கும். அடுத்து பாருங்கள் பேன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, இதில் உங்கள் பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் காலம் பாருங்கள் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஃபர்ஸ்ட் மொபைல் நம்பர், இதில் உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அடுத்து இமெயில் ஐடி, இதில் உங்களுக்கு இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதை என்டர் பண்ணுங்கள், இல்லைன்னா வேண்டாம். அடுத்து அல்டர்னேட் மொபைல் நம்பர், இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா அதை என்டர் பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம். அடுத்து என்னன்னா உங்களுக்கு லேண்ட்லைன் ஃபோன் இருந்துச்சுன்னா அதை என்டர் பண்ணுங்க. அடுத்து பாருங்க ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி ஆர் அட்ரஸ், இப்போ நீங்கள் ஐடி ப்ரூஃபுக்கு வேண்டி ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணணும். ஒன்றை செலக்ட் பண்ணால் போதும், இல்லைனா ஆதார் கார்டை செலக்ட் பண்ணுறேன், இல்லை பாஸ்போர்ட் ஓட் ஐடி டிரைவிங் லைசன்ஸ் இப்படி நிறைய கொடுத்துருக்காங்க. நான் வந்து இதில் ஆதார் கார்டை செலக்ட் பண்ணனால கீழே பாருங்க டாக்குமெண்ட் நம்பர்னு இருக்குல்ல, இதில் ஆதார் கார்டு நம்பரை எழுதுறேன். இது நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டோட நம்பரை எழுதணும். அதுக்கப்புறம் பாருங்க இஷ்யூ டேட்டு, இல்லை வந்து ஆதார் கார்டோட இஷ்யூ டேட், என்னைக்கு ஆதார் கார்டு எடுத்தீங்களோ அன்னைக்குள்ள டேட், இது வந்து ஆதார் கார்டில் சைடில் இருக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட்டு, இது வந்து ஆதார் கார்டுக்கு எக்ஸ்பைரி டேட்டு கிடையாது, ஸோ இல்லை வந்து ஃபில் பண்ண வேண்டாம். அடுத்து இந்த பேஜில் இவ்வளோதான். இனி நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. இந்த பேஜில் பாருங்க ரெண்டு காலத்துலேயுமே வந்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இல்லை ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஐடி ப்ரூஃபில் எந்த அட்ரஸ் இருக்கோ அதுதான் என்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாருங்க அட்ரஸ் டீட்டெயில்ஸில் கரண்டா பர்மனண்டா ஓவர்சீஸான்னு கேட்டிருக்காங்க, இல்லை பர்மனண்டா டிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் டைப்பு, இப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்ரஸ் வந்து வீட்டு அட்ரஸும் இல்லை பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அட்ரஸும் சேர்ந்தது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரெசிடென்டியல் ஆர் பிஸ்னஸ்னு இருக்குல்ல அந்த ஆப்ஷனை டிக் பண்ணுங்க. இல்லை வீட்டு அட்ரஸ் அப்படின்னு சொன்னால் இந்த ரெசிடென்டியல் ஆப்ஷனை வந்து டிக் பண்ணுங்க. இல்லை பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடம்னா இந்த பிஸ்னஸ் ஆப்ஷனை டிக் பண்ணுங்க. இப்படி ஏதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க அட்ரஸ்னு இருக்குல்ல, இதில் வந்து உங்கள் வீட்டு நம்பர் முதல் கரெக்டாக உங்கள் ஐடி ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அதை பார்த்து அப்படியே என்டர் பண்ணுங்க. அடுத்து சிட்டி ஆர் வில்லேஜ் எழுதுங்க. அடுத்து டிஸ்ட்ரிக்ட் எழுதுங்க, ஸ்டேட் எழுதுங்க, பின்கோட் நம்பர் என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் காலம் பாருங்க திரும்பவும் அட்ரஸ் தான் கேட்டிருக்காங்க.
இந்த அட்ரஸ் என்னன்னா இப்போ நீங்கள் வந்து கரண்ட் அட்ரஸ்ஸு இப்போ நீங்கள் சொந்த வீடை விட்டுட்டு வேறு இடத்துல இப்போ தொழிலுக்கு வேண்டியோ இல்லை படிப்புக்கு வேண்டியோ ஏதாவது ரீசனுக்காக நீங்கள் இந்த அட்ரஸ்லேருந்து வேறு அட்ரஸில் நீங்கள் மாறி இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அட்ரஸை இல்லை என்டர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் வந்து இன்னொரு அட்ரஸ் நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் உள்ள கரண்ட் பில்லோ இல்லை தண்ணி பில்லோ இப்படி ஏதாவது ஒன்று சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லை ஒரே அட்ரஸில் தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மேலே இந்த அட்ரஸை மட்டும் ஃபில் பண்ணால் போதும், இந்த காலத்தை எல்லாம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த காலத்தில் பாருங்கள், இல்லை வந்து எஸ் நோன்னு 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை எஸ் ஆப்ஷனை டிக் பண்ணுங்கள். இதில் வந்து உங்கள் ஃபோட்டோ ஓட்டுங்க. இதில் இந்த கட்டத்துக்குள்ளே உங்கள் சைனை போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு சைன் போட தெரியலைன்னா கைரேகை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பிளேஸ், இதில் வந்து உங்களோட பிளேஸை என்டர் பண்ணால் போதும். அடுத்து டேட்டு, என்னைக்கு நீங்கள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறீங்களோ அன்னைக்குள்ள டேட்டை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த காலத்தை வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டாம், அது பேங்கில் பார்த்துப்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் இந்த பேஜ் பாருங்கள், இதில் வந்து மேலே டேட்டு கேட்டிருக்காங்க, இல்லை டேட் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ண வேண்டாம். அடுத்து பாருங்கள் டைப் ஆஃப் அக்கௌண்ட்னு இருக்குல்ல, இதில் வந்து அக்கௌண்ட் டைப்பை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை பிஎஸ்பிடிஏயா இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டா ஃபிக்ஸட் டெபாசிட்டா இப்படி ஏதோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மோட் ஆஃப் ஆப்ரேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த அக்கௌண்ட்டை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ண போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் தனியாக அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ண போகிறீங்கன்னா செல்ஃபை டிக் பண்ணுங்கள். இல்லை ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னால் இந்த எய்தர் ஆர் சர்வைவர், ஃபார்மர் ஆர் சர்வைவர், எனி ஒன் ஆர் சர்வைவர், இல்லை ஜாயின்ட்லி ஆப்ரேட்டட், இதில் எதை வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இது எல்லாமே என்னது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுக்கானது. இந்த செல்ஃப் மட்டும் தான் தனியாக நீங்கள் அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ண போறீங்கன்னா இந்த செல்ஃபை டிக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் வந்து மைனர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த மைனர் அக்கௌண்ட்டும் என்னது செல்ஃபை டிக் பண்ணால் போதும். அடுத்து நெக்ஸ்ட் காலம் பாருங்க, நிறைய சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க ஏடிஎம் கார்டு. இப்போ உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் பாக்ஸில் வந்து எஸ் ஆப்ஷன் டிக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டருக்கும் ஏடிஎம் கார்டு வேணும்னா இந்த செகண்ட் அப்ளிகேஷன் பாக்ஸில் வந்து எஸ் ஆப்ஷன் டிக் பண்ணுங்க. இப்போ நீங்கள் எஸ் ஆப்ஷன் டிக் பண்ணீங்கன்னா இந்த காலத்தில் வந்து உங்கள் நேம் எழுதணும். இப்போ உங்கள் ஏடிஎம் கார்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கணுமோ அதை அப்படியே இதில் என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க செக் புக், உங்களுக்கு செக் புக் வேணும்னா எஸ் ஆப்ஷன் டிக் பண்ணுங்க, இல்லைனா நோவை டிக் பண்ணுங்க. அடுத்து இன்டர்நெட் பேங்கிங் வேணும்னா அதில் எஸ் ஆப்ஷன் டிக் பண்ணுங்க, இல்லைனா நோவை டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க எஸ்எம்எஸ் அலர்ட், இல்லை வந்து எஸ் ஆப்ஷனையும் நீங்கள் டிக் பண்ணுங்க. இப்போ பேங்க்ல வந்து எந்த நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் சரி, எந்த டிரான்சாக்ஷன் நடந்தாலும் உங்கள் மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸ்ஸாக வரணும் அப்படின்னா இல்லை எஸ் ஆப்ஷனை டிக் பண்ணுங்க. கூடவே உங்கள் மொபைல் நம்பரையும் என்டர் பண்ணுங்க. அடுத்து ஃபோன் பேங்கிங் சர்வீஸ் வேணும்னா எஸ்ஸை டிக் பண்ணுங்க, இல்லைனா நோவை டிக் பண்ணுங்க. அடுத்து மொபைல் பேங்கிங் சர்வீஸ் வேணும்னா எஸ்ஸை டிக் பண்ணுங்க, இல்லைனா நோவை டிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாஸ்புக் ரெக்கார்ட், பாஸ்புக் வேணும்னா எஸ்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இ ஸ்டேட்மெண்ட், அதற்கு ரெக்கார்டே டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க ஃபிக்ஸட் டெபாசிட், இது வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டாம் இந்த காலத்தை எதுவுமே. இது ஃபிக்ஸட் டெபாசிட் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்த காலத்தை ஃபில் பண்ணணும். இனி இந்த பேஜில் இவ்வளோதான். இனி நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. நெக்ஸ்ட் பேஜ் வந்து நாமினேஷன். இப்போ நாமினியாக ஒரு ஆளை வந்து நீங்கள் சேர்த்துக்கணும். நாமினி எதுக்குன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா இந்த நாமினிக்கு தான் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க சேவிங்ஸ் எல்லாமே அந்த நாமினிக்கு தான் போய் சேரும். ஸோ நம்பிக்கையான ஒரு ஆளாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை ஃபஸ்ட்டு பாருங்கள் டீட்டெயில்ஸ் ஆஃப் நாமினேஷன். இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் நேமை எழுதணும். அக்கௌண்ட் யாருக்கு பேரில் ஓப்பன் பண்ணுறீங்களோ அவங்களோட நேமை என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் வந்து உங்கள் பிரான்ச் நேமை என்டர் பண்ணுங்கள். இப்போ பிரான்ச் நேம் தெரியலைன்னா அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் எதுக்குன்னா இப்போ உங்கள் நாமினியோட நேம் வந்து பாஸ்புக்கில் பிரிண்ட் ஆகி வரணும் அப்படின்னா இந்த பாக்ஸை டிக் பண்ணுங்க. இப்போ உங்கள் நாமினியோட நேம் பாஸ்புக்கில் பிரிண்ட் ஆகி வரண்டான்னா இல்லை டிக் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் பாருங்க டீடைல்ஸ் ஆஃப் டெபாசிட், இல்லை வந்து டைப் ஆஃப் டெபாசிட் எழுதுங்க. இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா எஸ்பின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. அடுத்து டீடைல்ஸ் ஆஃப் நாமினி, இனிதான் நாமினியோட டீடைல்ஸை வந்து என்டர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நேம், இதில் உங்கள் நாமினியோட நேமை என்டர் பண்ணுங்க. அடுத்து மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்க. அடுத்து ரிலேஷன்ஷிப்பு, இப்போ உங்கள் நாமினி வந்து உங்களுக்கு என்ன ரிலேஷனோ அதை எழுதுங்க. இப்போ எனக்கு வந்து ஹஸ்பண்ட், நான் ஹஸ்பண்டை தான் நாமினியாக சேர்த்துக்கிறேன். ஸோ இல்லை ஸ்பவுஸ்ன்னு எழுதியிருக்கேன். இப்போ ஹஸ்பண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் ஒய்ஃபோட நேமை வந்து நாமினியாக வைக்கிறீங்கன்னா ஸ்பவுஸ்ன்னு, 2 பேருமே மாறி மாறி ஸ்பவுஸ்ன்னு எழுதிக்கலாம். இல்லை அப்பா அம்மா அப்படின்னா ஃபாதர் மதர், இல்லை சிஸ்டர் பிரதர் இப்படி எழுதலாம். அதுக்கப்புறம் பாருங்க ஏஜ், இதுல உங்க நாமினியோட ஏஜ் என்டர் பண்ணுங்க. அடுத்து இதுல வந்து டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இதுல உங்க நாமினியோட டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணுங்க. ஆனா இதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா உங்க நாமினி வந்து மைனரா இருந்தாதான் இல்ல அவங்க டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணணும்னு. அப்படி கிடையாது, யார் வேணாலும் என்டர் பண்ணிக்கலாம்.
அடுத்து இந்த காலம் என்னன்னா, இப்போ உங்கள் நாமினி வந்து மைனராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு கார்டியனை அப்பாயிண்ட் பண்ணணும். அந்த கார்டியனோட நேம், அடுத்து அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸை வந்து என்டர் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸில் உங்கள் சைனை போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டரும் இல்லை சைன் போடணும். இல்லைன்னு சொன்னால் அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து திரும்பவும் 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது எதுக்குன்னா, இப்போ நீங்கள் இல்லை சைன் போடாமல் கைரேகை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதில் உங்களுக்குன்னு 2 விட்னஸை ரெடி பண்ணணும். கைரேகை வச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு 2 விட்னஸ் ரெடி பண்ணணும். அவங்களோட நேம், சிக்னேச்சர், அட்ரஸை என்டர் பண்ணணும். இந்த 2 பாக்ஸ்லையும் ஃபில் பண்ணிடுங்க. இல்லை நீங்கள் சைன் போட்டிங்கன்னா இல்லை ஃபில் பண்ண வேண்டாம், அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து பாருங்க, ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்து 2 பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா, இப்போ நீங்கள் வந்து நாமினி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து நாமினி எதுவுமே சேர்க்காம இந்த மேலே காலத்தை எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ணாமல் விட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து நாமினியே தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா மேலே எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது. ஃபில் பண்ணாமல் இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு இதில் உங்கள் சைனை போடணும். இப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்னால் இதுலேயும் அவங்க சைனை போடணும். இப்போ நீங்கள் வந்து நாமினி வேணும்னு சொல்லிட்டு இதில் நாமினியோட டீட்டெயில்ஸை வந்து என்டர் பண்ணீங்கன்னா இதில் வந்து நீங்கள் டிக் பண்ணக்கூடாது. அதே போல் இதில் சைனும் போடக்கூடாது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் காலத்தை பாருங்கள். இதில் வந்து உங்கள் சைனை போட்டுக்கோங்க. இப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர்னா இதில் அவங்க சைனை போட்டுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட் இந்த காலத்தை வந்து நம்ம ஃபில் பண்ண வேண்டாம், அது பேங்க்லேயே பார்த்துப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்மை வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.